ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல எங்க அம்மாவோட சிக்னேச்சர் டிஷ்ஷான ரவை கீரை கார தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு ஜார்ல 2 பல் பூண்டு, 1 கப் துவரம் பருப்பை ஊற வச்சு தண்ணி இல்லாம சேர்த்துக்கோங்க. 4 காஞ்ச மிளகாய் கல்லுப்பு சேர்த்து கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுல 1 கப் ரவையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா வெல்லம் புளி சேர்த்து அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதை 20 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு வச்சிருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை இலை, பெருங்காயம் கொஞ்சமா, கொஞ்சமா மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு தோசை பேனில் 1½ கரண்டி மாவு எடுத்து தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. வேணும்னா நீங்கள் நல்லெண்ணெய், நெய் எது வேணாலும் சேர்த்து சுட்டுக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு சுட்டு சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷாக நீங்கள் வெல்லம், சட்னி, சாம்பார் எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நிறைய ரெசிபி வீடியோ நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.